வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சோம், மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே தேவன் வாசமாய் இருப்பார் அப்படின்ட்டு. இப்போ உண்மையிலேயே சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட வாசமாய் இருந்தால் நமக்கு ஏன் நாம விரும்புறது நடக்கல? எனக்கு இது பல நாளா கேள்வி. நாம விரும்புறது தேவனுடைய சித்தத்தின்படி நாம நினைக்கிற காரியத்தை அவர் நமக்கு வாய்க்க பண்ணியே ஆகணும். முக்கியமா சொல்றேன், கடன் பிரச்சனை. ஏன்னா நீ இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தகுதி அல்ல. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சபையில் ஒரு பிள்ளை சொன்னாங்க, நான் கடன் வாங்குறதே இல்லை. எனக்கு அன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே, கடன் இல்லை அப்படின்னா யாருக்கும் இந்த பிள்ளை அடிமை இல்லை. அப்போ மரணம் இன்றைக்கு இந்த பிள்ளையை சந்திக்குமானால் இந்த பிள்ளை பாவத்து நிமித்தமாய் தடைபடலாமே தவிர கடன் நிமித்தமாய் இந்த பூமியில இந்த பிள்ளை தடைப்படாது அப்படின்றத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? 5 ரூபாய் கடன் ஏன் 5000 ரூபாயாக மாறுகிறது? சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் 5 ரூபாய் கடன் 4 ரூபாயாக மாற்றப்படணுமே தவிர அது 6 ரூபாயாக கூட மாறக்கூடாது. ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை நம்மை மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது? வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பயம், இருதயத்தில் போராட்டம். ஏன்? காரணம் நாம் தேவனோடு இல்லை. ஒருவேளை சொல்லுவோம், நான் யாசுவமிஷாவுடைய நாமத்தை தரிச்சிருக்கிறேன், ஆராதிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆராதிக்கிறதுனாலையும் நாமம் இருக்கிறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. கீழ்ப்படிவதனால் மட்டுமே பிரயோஜனம். இன்றைய வாழ்க்கை, இந்த உலகம், இந்த 2025 அப்படின்னா கல்யாணங்கள் பண்றாங்க. புருஷன் பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டி புருஷனுக்கும் ஒத்து போகல அப்படின்னா உடனே டைவர்ஸ் இருக்கா இல்லையா? அப்ப தேவன் ஒன்னு என்ன பண்ண போறார்? நீதான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறிய. அப்ப தேவன் உனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாரா என்று கேட்டால் இல்ல. சுய புத்தியில ஓடணும். அல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் 23:4 சொல்றாரு தாவீது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அப்ப தேவரீர் நம்மோடு கூட இருந்தா பொல்லாப்பு நம்மளை மோதி அடிக்க கூடாது. இதுதான் வேத சத்தியம். நமக்கு இன்னைக்கு புரியல. ஏன் பொல்லாப்பு வருது? ஏன் பிரச்சனை வருது? ஏன் போராட்டம் வருது? ஏன் நிந்த வருது? ஏன் கஷ்டம் வருது? ஏன் இருதயத்தில் பயம் வருது? ஏன் வெளியில தலை காட்டுவதற்கு பயம்? என்ன காரணம் என்று கேட்கிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. நாம் புரியணும் ஒண்ணு. அப்ப தேவன் தவறு செய்யல. தேவனுடைய சார்பில் தேவனுடைய நாமத்தை தரித்து இருக்கிற நான் எங்கேயோ தவறு செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் தேவனுடைய வல்லமை என்னோடு கூட இருந்து என்னுடைய பிரச்சனைகளை மாற்றி தரவில்லை. இதான் புரியணும். முதல்ல என் பிரச்சனை ஏன் மாறல? அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரு சகோதரிக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த சகோதரி வயிற்றை கிழிச்சு வயிற்றை ஓப்பன் பண்ணி செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா தொலை போட்டு செய்கிறது இன்னைக்கு சக்ஸஸ் இல்லை, அதனால் ஓப்பன் பண்ணி செய்யணும் அப்படின்னு இருந்தாங்க. நிறைய பேருக்கு பிரச்சனைகள். இப்போ நானும் சொன்னேன், மக்களே அது வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு அது சக்ஸஸ் இல்லை, வேண்டாம் மக்களே அப்படின்னேன். சூழ்நிலை காரணமாக அவங்க அந்த நிலைமைக்கு போனாங்க. ஆனால் உண்மை சொல்கிறேன், அந்த காரியத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ். ஏன்? சபையார் ஜெபிச்சிருக்கிறோம், அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க, நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஜெபத்தை கேட்ட தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அப்படியானால் நம்முடைய ஜெபத்தை கேட்காமல் ஏன் நமக்கு பாதிப்புகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது? அறிகிற அறிவு ரொம்ப வித்தியாசமானது. நம்ம அறியணுன்ற எண்ணம் நம்மகிட்ட இல்லை. அதை குறித்து யோசிக்கிறதையும் இல்லை. நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். என்ன, உயிர் போனா போகும், அவ்வளவுதானே. நம்ம நினைக்கிறோம் உயிர் போன உடனே பிரச்சனை முடிஞ்சிருமான்னு கேட்டால் இல்லைங்க. எனக்கு கழிஞ்ச நாளில் பத்திரிகையில் அந்த செய்தி, ஒரு தகப்பனும் 2 பிள்ளைகளும் கடன் பிரச்சனையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்போ அந்த கடன் பிரச்சனை
அவருடைய குடும்பத்தை மோதி அடிக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக மோதி அடிக்கும். போகாது. மரணத்தோட நம்மளை விட்டுருமான்னு கேட்டா முடியாதுங்க. பிரச்சனை தொடரும். அப்ப நம்ம கண்டிப்பா ஒரு முடிவெடுக்கணும். என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற போராட்டம், எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற பிசாசுனுடைய கிரியைகள், எனக்கு இருக்கிற பாவங்கள் என்னை விட்டு முழுமையாக மாறுவதற்கு நான் என்ன பிரயாசப்படணும்? இன்புட் இல்லைன்னா அவுட்புட் இல்லை. நீ தான் முதல்ல பிரயாசப்படணும். உனக்காக இன்னொரு ஆள் பிரயாசப்படுறதில்ல. நீ படுற பாடு என்ன? நமக்கு இந்த உலகத்தோட ஒன்றி வாழணுன்ற ஆசை ஜாஸ்தி. ஆசையே எல்லா துன்பத்திற்கும் காரணம். இதான் உண்மை. அப்ப என்ன செய்யணும்? அந்த அறிவு நமக்கு வேணும். ஏன்னா தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு எத்தனையோ மரண காரியங்கள் கடந்து வந்தது. ஒரு ராஜாவே அவனை கொல்லும்படியாக கடந்து வந்தார். சவுல் ராஜாவை சொல்றேன். ராஜாவே அவனை கொலை செய்யும்படியாக கடந்து வந்தார். ஒன்னும் பண்ண முடியல. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள யெகோவா அவரோடு கூட இருந்தார்.